கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்னா நீங்க ஒன்று பண்ணணும்னு கேட்குறாங்க ரேவதி. என்ன பண்ணணும் சொல்லு அம்மா நான் பண்றேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்பாவை அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பி அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வர வைக்கணும். ரேவதி கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்திகிட்ட போய் ரேவதி ஹெல்ப் கேட்கும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனா உங்க அப்பாவை அவங்க அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வரணும். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேங்கிறாங்க கார்த்தி. ஐயோ என்னது நடக்கவே நடக்காத விஷயத்த போய் நீ என்கிட்ட எங்க அம்மா கிட்ட போய் சொல்றீங்க. அம்மா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. பாட்டியை கோயில்ல பார்த்ததுக்கே வீட்டில் வந்து எவ்வளவு சத்தம் போட்டாங்க. உனக்கே தெரியுமில்ல, தெரிஞ்சு நீ இப்படி கேட்ட எப்படிங்கிறாங்க ரேவதி. நானும் உங்க அம்மா கூட கோயிலுக்கு போனேன். அப்ப அங்க உங்க பாட்டி உங்க அம்மா கிட்ட எவ்வளவு கெஞ்சி கேட்டாங்க தெரியுமா? உங்க அம்மா பாட்டி கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? எவ்வளவு கொடூரமா நடந்துக்கிட்டாங்க. நீங்க செத்தா கூட உங்க மகனை கொல்லி போடுறதுக்கு நான் அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. ஒரு வயசானவங்களை பார்த்து ஈவ இறக்கமே இல்லாம பேசுறாங்க. உங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசை இருந்து அவர் சொன்னதுக்கு அப்புறமா அவரோட ஆசையை நிறைவேற்றணும்னு எனக்கே தோணுது. பெத்த பொண்ணு உனக்கு தோணலையா? உங்க அப்பா அவங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு கஷ்டப்படுறத நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. ஒரு மகளா உனக்கு அந்த கஷ்டம் புரியலையா? அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு உனக்கு தோணலையா? கார்த்தி இப்படியெல்லாம் சொன்னதுனால தான் ரேவதியோட மனசு மாறி இப்போ அவங்க அம்மா கிட்டே நேருக்கு நேரடியாக வந்து பேச வந்திருக்காங்க. ஏய் என்ன ரேவதி, அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறக்கு நான் உங்க அப்பாவை அனுமதிக்கணுமா? என்ன நீ விளையாடுறியாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா இல்லம்மா, அப்பாவுக்கும் அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு ஆசை இருக்குமில்ல. ரேவதி என்னை பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே வந்து எவ்வளவு தைரியமா கேட்குற. ஏன் விடிய வரைக்கும் இதைத்தான் வந்து யோசிச்சியா? இல்ல ரகசியமா ராஜா கிட்ட கேட்குறாங்க. மாமா என்னது உங்க பொண்ணு எப்படி அழகா காய் நகர்த்துறா? என்ன மாமா அவ சொந்தமா கேட்கறாளா இல்ல அவளுக்கு பின்னாடி நீங்க இருந்து ஏதாவது சொல்லி கொடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. மாப்பிள்ள எனக்கே ஒன்றும் புரியாம தான் பார்த்துட்டு இருக்கேன். என் மகளா இப்படி கேட்குறான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குதுங்கிறாங்க. அதான் மாமா உங்க பொண்ணுக்கு என்ன தைரியம் பாருங்கிறாங்க மயிலம்மா. தயவு செய்து என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கேளுங்கம்மா. உங்க வார்த்தையை கேட்டு தானே அப்பா 30 வருஷமா அவங்க அப்பா அம்மாவை பார்க்காம இருக்காங்க. அப்பா மனசுல அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணுங்கிற ஏக்கம் வந்துருச்சு. அது தெரிஞ்சும் கூட ஏன் நீங்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? ஒரே ஒரு தடவை போய் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறதுல என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு கேட்குறாங்க ரேவதி. அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தடவை அவங்க அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்குமல்லன்னு கேட்குறாங்க கார்த்தி. ஏய் முதல்ல வாய மூடு. நான் உனக்கு பல தடவை சொல்லி வச்சிருக்கேன் என் குடும்ப விஷயத்துல தலையிடாதேன்னு சொல்லியிருக்கேன். உன் லிமிட் அதுதான், அதோட நிறுத்திக்கோங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. உன் கருத்தை இங்க யாரும் கேட்கல. வாயை முடிக்கிட்டு நீ சும்மா நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கிறாங்க ரேவதி. எனக்கு நடந்த கொடுமைகள் அத்தனையும் உன்கிட்ட சொல்லி அப்ப என்னோட வலியும் வேதனையும் உனக்கு புரியலன்னு தானே அர்த்தம்? இல்லம்மா அப்பா மனசையும் புரிஞ்சுக்கணுமல்ல, அதுக்காகத்தானே சொன்னேங்கிறாங்க ரேவதி. ரேவதி நீ எந்த கண்டிஷன் போட்டிருந்தாலும் நான் ஒத்துக்குவேன், ஆனா இந்த கண்டிஷனுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்படின்னா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ரேவதி. ரேவதி என்ன நீ அம்மா கிட்ட இப்படியெல்லாம் பேசுற? கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கோ, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லு. ஆனா அம்மா கிட்ட நீ பதிலுக்கு பதில இந்த மாதிரி செஞ்சா தான் அந்த மாதிரி செய்வேன், அந்த மாதிரி செஞ்சா தான் இந்த மாதிரி செய்வேன்னு கண்டிஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்கிற. இது சரியில்லை ரேவதின்னு ராகினி சொல்றாங்க. எங்க என்ன நடக்குது இங்க? ஏன் ரேவதி கிட்ட நீங்க ஏதாவது சொன்னீங்களான்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. ராஜா பயந்துட்டு ஐயோ நான் அப்படியெல்லாம் பிள்ளைகிட்ட சொல்லவே இல்லைங்கிறாங்க. அம்மா யார் சொல்லியும் நான் கேட்கல, நானா தான் கேட்டேன். நீங்க இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேங்கிறாங்க ரேவதி. காட்டியும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி டிரைவர் வண்டி எடு வெளியில போகணுங்கிறாங்க. சரி மேடம் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க கார்த்தி. ரேவதி ஓடி வந்து ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க. அப்ப கார்த்தி ரேவதியை பார்த்துட்டாங்க. நான் பாத்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லி கையை ஜாடு பண்ணிட்டு போறாங்க. ரேவதியும் அப்பாடா எப்படியும் நீ பாத்துக்குவில்ல அப்படிங்கிற மாதிரி திருப்தியோட திரும்பி பாக்குறாங்க. ரேவதி அப்படின்னு கிட்ட உங்க அப்பா வராங்க. என்னப்பான்னு கேக்குறாங்க ரேவதி. என்னைக்காவது எங்க அப்பா அம்மாவா பார்க்க மாட்டோமான்னு ஏக்கமா இருந்துச்சு, ஆனா நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிட்டு அவங்க நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க. மேடம் எங்க போகணும்னு சொல்லுங்கன்னு கார்த்தி கேட்குறாங்க. எங்கேயாவது போயிட்டோல, இப்போவெல்லாம் என் பொண்ணை என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுல கண்டிஷன் வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் இவளுக்கு வால் முளைச்சிருச்சு. நானும் பொறுமையா இருக்கலான்னு பார்த்தா என் பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறாங்க. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. கடவுளே எனக்கு நிதானத்தை கொடு அப்படின்னு சாமியை வேண்டிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கார்த்தி சாமுண்டீஸ்வரி 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கமா சிவனாண்டியும் அவங்க கூட்டாளியும் நின்றுட்டு இருக்காங்க. டக்குன்னு கையை நீட்டி கார் நிறுத்த சொல்றாங்க. எது கார் நிறுத்தினேன்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அந்த பக்கம் திரும்பி பாருங்க, சிவனாண்டி நிற்கிறான். அவன் நிறுத்த சொல்லி நாம நிற்காம போயிட்டா அவனை கண்டு நம்ம பயந்துட்டு போற மாதிரி ஆயிரும். அதனால என்ன ஏதுன்னு நான் போய் கேட்டுட்டு வரேன்ட்டு போறாங்க. கார்த்தி இறங்கி போய் சிவனாண்டி கிட்ட எதுக்கு வண்டியை நிறுத்த சொன்னேன்னு கேட்குறாங்க. நான் எதுக்கு வண்டியை நிறுத்த சொன்னேன்னு கேட்குறாங்க. நீ வண்டியை நிறுத்த சொல்லி கையை அடிச்சியல, நான் பார்த்தவன் பைத்தியக்காரனா, எதுக்கு நிறுத்த சொன்னேன் அதை முதல்ல சொல்லுன்னு கேட்குறாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு மேடம், அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண பாக்குற அப்படித்தான விஷயம் அவனு கேட்குறாங்க கார்த்தி. சிவனாண்டி எதுக்கு வண்டியை நிறுத்த சொன்னேன், என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. மேடம் நம்ம வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அதான் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணணும்னே வந்து நிக்கிறாங்கிறாங்க கார்த்தி. நீங்க எப்படி கல்யாணம் பண்ண போறீங்கன்னு நானும் பாக்குறேன்னு என்கிட்டயே சவால் விடுற மேடம். டேய் என்னடா என்னை பார்த்து மறைக்கிற, என்ன என்கிட்ட வாங்கினதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா அப்படின்னு கார்த்தி ரொம்பவே சிவனாண்டி கிட்ட பம்புக்கு போய்கிட்டு இருக்காங்க. சிவனாண்டியும் பொறுமையை
என்னடா இது நமக்கும் ஒன்றும் புரியல, இப்படி வந்து இந்த சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் வந்து வம்புக்கு இழுக்கிறாங்களேன்னு பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. பேசினாலும் இவங்கிட்ட அடி வாங்கி சமாளிக்க முடியாது, பேசாம அமைதியா நின்னாலும் தோத்து போய் நிற்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் ஏதோ சில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம காதுல வந்து விழுது. இந்த விஷயங்களை வச்சு எப்படியாவது அந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு ஆட்டத்தை காட்டலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க சிவனாண்டி. என்ன சிவனாண்டி, எப்படி கல்யாணத்தை பண்ண போறீங்கன்னு சவால் விட்டியா? என்ன உனக்கு குளிர் விட்டு போச்சான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. மேடம் எப்படி பண்ணிடுறீங்கன்னு பார்க்குறேன்னு என்கிட்டயே தெனாவட்டா வேற பேசுறான்னு காட்டி சொல்றாங்க. என்னடா தெனாவட்டா பேசுனியா? என் வீட்டு வயல்ல மாடு மேஞ்சா கூட அதை பிடிச்சு கட்டுறக்கு பயந்து நிற்கிற ஊர். என் வீட்டு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான ஆளு இந்த உலகத்துல யாருமே இல்லை. யாருக்கிட்ட என்ன வார்த்தை விடுறோம்னு யோசிச்சு பேசு. கல்யாணத்தை நிறுத்துறேன் அது எதுன்னு சொல்லிக்கிட்டு என் வீட்டு பக்கம் வந்தீங்க சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன அமைதியா நிற்கிற, புரியுதான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. சூப்பர் மேடம், இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன்னு காட்டி மனசுக்குள்ள அப்படி சாமுண்டீஸ்வரியும் சிவனாண்டியும் பார்த்து சிரிக்கிறாங்க. இவ்வளவு தூரம் பேசியும் இவன் அமைதியா நிற்கிறானே, சைலண்டா நிற்கிறது சரியில்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு காட்டி யோசிச்சுட்டு, என்ன மேடம் வந்து பேசுனது நீ அமைதியாயிட்டே? எனக்கு புரிஞ்சு போச்சு, மேடம் வந்து பேசுனதும் நீ பயந்து போயிட்ட, உன் கண்ணிலேயே அந்த பயம் தெரியுது பாருங்கிறாங்க கார்த்தி. அந்த பயம் இருக்கட்டுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அதிகமா ஏதாவது பேசுனீங்க மேடத்துக்கிட்ட கன் இருக்கு, எடுத்து ஷூட் பண்ணிடுவாங்க தெரியுமா? ஏதோ நல்ல காரியம் நடக்கும்போது இதெல்லாம் வேண்டாமேன்னு நாங்களும் பார்க்குறோம். சிவனாண்டி, கார்த்தி சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல, இவ்வளவு நேரமும் அமைதியா இருந்தேல்ல, அதே மாதிரி எப்பவும் அமைதியா இருந்துரு, அதுதான் உனக்கு நல்லதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. உன் உசுரை காப்பாத்திக்கணும்னா இருக்கிற இடம் தெரியாம இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி, ஏதோ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா நீ ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு போற. யாருக்கு பயம், யாரை பார்த்து பயம்? இந்த சிவனாண்டி யாரை பார்த்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க 2 பேரும் வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க, அது நடக்கவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நடக்க விட மாட்டியா? என்னடா சவால் விடுறியான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமா சவால் தான்ங்கிறாங்க சிவனாண்டி. சரிடா நீயா நானு பாத்திரலாண்டாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரியே நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க கார்த்தி. மேடம், இவன் நல்லா ஒரு ஆளா, இவங்கிட்ட எல்லாம் போய் சவால் விடுறீங்க? நம்ம வீட்டு கல்யாணத்தை ஜாம் நடத்தலாம், அடுத்தது கல்யாண வேலையை பார்க்கலாம், வாங்க இவங்கிட்ட எல்லாம் பேசி ஏன் டைமை வேஸ்ட் பண்றீங்க, போல வாங்கன்னு சாமுண்டீஸ்வரியை கூட்டிட்டு போறாங்க கார்த்தி. டேய் போங்க போங்க, இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேங்கிறாங்க சிவனாண்டி. இப்ப எங்க போலாம் மேடம்னு கார்த்தி கேட்கறாங்க. வீட்டுக்கே போங்கிறாங்க. வீட்டுக்கு போறாங்க கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியும். அவங்க பக்கத்துல நிக்கிறவரும் கேட்கறாங்க, என்னங்க அது, அவனா வந்தான், அவனா கல்யாணத்தை பத்தி பேசினா, அவனா சவால் விட்டுட்டான், கடைசியில நீங்க சவால் விடுற மாதிரி எல்லாம் இப்போச்சு, நீங்களும் அது தெரியாம சவால் விட்டுட்டீங்களே ஐயாங்கிறாங்க. டேய் அவன் ஏன் அப்படி செஞ்சான், எதுக்கு அப்படி பேசினாங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. அந்த சாமுண்டீஸ்வரி எனக்கு பழைய விரோதி, எப்பவும் என்கிட்ட தோக்கணும், நான் எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றாங்கிறாங்க சிவனாண்டி. நான் இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்பேன், அவ வீட்டுல கல்யாணம் எல்லாம் பண்ணி நல்லா இருக்கணுமா, அதுக்கு விடவே மாட்டேங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்ததும் சிவனாண்டி பேசுனது எல்லாம் நினைச்சு ஒரே டென்ஷனா இருக்காங்க. இதை பார்த்த ராஜா, ஏன் ஈஸ்வரி இப்படி கோவமா போறான்னு கார்த்திகிட்ட கேட்கறாங்க. வழியில சிவனாண்டியை பார்த்தாங்க, அவன் பேசுனது எல்லாம் நினைச்சு தான் இப்ப கோவமா போயிருக்காங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. மாமா, இந்த சிவனாண்டிக்கு அத்தை ரோட்டை கிராஸ் பண்றதே வேலையா போச்சு, அவனை சும்மா விடக்கூடாது மாமாங்கிறாங்க மயிலு. ஏன் இப்ப போய் அவனை ஏதாவது நீங்க பண்ண போறீங்களான்னு கேட்கறாங்க. மாமா, அது வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களால முடியாதுல்ல, பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியா நில்லுங்கன்னு சொல்றாங்க ராஜா. மயிலும் பேசாம அமைதியா நின்னுக்கிறாரு. ரோஹிணி, சுவாதி, துர்கா 3 பேர் நிற்கிறாங்க. நீங்கள் 3 பேரும் போய் உங்கள் அம்மா கிட்ட ரேவதியோட கல்யாணத்தை பற்றி பேசுங்கிறாங்க. அவள் தான் ரேவதி கல்யாணத்தை பற்றி ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போய் அம்மா கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசுறதுங்கிறாங்க. இவங்களை தூண்டி விட்டு அத்தை கோபத்தை இன்னும் அதிகரிக்கிறியா? இங்கே பார் ரோஹிணி, நீங்கள் போய் அத்தை கிட்ட பேசுனீங்க அப்புறம் காலி ஆட்டம் ஆடிடுவாங்க, நான் தெரிஞ்சதை சொல்லிட்டேன், பேசாமல் அமைதியாக நின்னுக்கோங்கிறாங்க மயிலு. ஏங்க, அவர் அப்படி தாங்க பேசுவார், உங்கள் தங்கச்சிக்கே கல்யாணம் நடக்கணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, நினைக்கிறீங்கல்ல அப்படின்னு கேட்கவும் ரோஹிணி ஆமாங்கிறாங்க. அப்போ போய் உங்கள் அம்மா கிட்ட பேசுங்க, அவங்க சம்மதிப்பாங்க போங்கங்கிறாங்க கார்த்தி. ஐயோ, அத்தை கிட்ட போய் பேச போகிறாங்களே, ஏய் மாமா சொல்கிறத கேளு, போகாதீங்கிறாங்க மயிலு. அட கொஞ்சம் தள்ளுங்க, நாங்கள் போய் எங்கள் அம்மா கிட்ட பேசணுன்ட்டு போகிறாங்க. சுவாதி போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, அம்மா அக்கா சொன்னதை நினச்சி டென்ஷனாக இருக்கீங்களா, கோவமாக இருக்கீங்களாமாங்கிறாங்க. ஆமாம், அக்கா என்கிட்ட வந்து இப்படி பேசுவா, என்கிட்டயே கண்டிஷன் போடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா, அக்கா பேசுனதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது, ஆனால் அப்பா இத்தனை வருஷமா உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தானே இருக்காரு, அப்பாவும் இது வரைக்கும் பெருசா எதுக்கும் ஆசைப்பட்டதும் இல்லை, அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறதுல இதுல என்னமா தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க ரோஹிணி. போய் பார்த்ததுனால என்னமா ஆயிட போகுது, பிள்ளைங்களோட கடமையும் ஆசையும் பெத்தவங்க நிறைவேற்றுற மாதிரி பெத்தவங்களை ஒரு காலகட்டத்துக்கு மேல பிள்ளைங்க போய் பார்த்து பேசி ஆறுதலா இருக்கிறதுல என்னமா தப்பு இருக்க போகுது, ப்ளீஸ் மனசு வச்சு நீங்க ஒத்துக்கணும், இது மட்டும் நடந்ததுன்னா அப்பாவும் சந்தோஷப்படுவாரு, ரேவதியும் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா. 3 பொண்ணுங்களும் மாத்தி மாத்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட அம்மா ஒத்துக்கங்கம்மா ப்ளீஸ் ஒத்துக்கங்கன்னு கெஞ்சி கேட்கறாங்க. சாமுண்டீஸ்வரி டக்குன்னு எழுந்திரிச்சதும் வெளியில வராங்க. ஐயோ, அத்தை வராங்களே, அத்தை கோவமா வராங்க, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படிங்கிறாங்க மயிலு. சாமுண்டீஸ்வரி வெளியில வந்ததும் வீடே கலோர்னு கேட்குற அளவுக்கு ரேவதின்னு சத்தம் போடுறாங்க. ரேவதி மாடியிலேருந்து வராங்க. கூப்பிட்டீங்களாங்கிறாங்க. இங்க வான்னு கூப்பிடுறாங்க. ஐயோ, போச்சு, ரேவதியை கிட்ட கூப்பிட்டு பலார்னு கண்ணத்துல அடி வாங்க போறா, கண்ணமும் பழுக்க போகுது, என்ன நடக்க போதோ அப்படின்னு மயில் யோசிக்கிறாங்க. ரேவதியை கிட்ட கூப்பிட்டு நான் உன் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டுதான் அங்க இருந்த அத்தனை பேர்த்தோட மனசுலயும் முகத்துலயும் அவ்வளவு சந்தோஷமா, நிஜமா தான் சொல்றீங்களா, என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கறாங்க. அப்பா என்ன அத்தை இப்படி பொசுக்குன்னு ஒத்துக்கிட்டாங்களேன்னு நினைக்கிறாங்க மயிலு. அம்மா, நீங்க ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமாங்கிறாங்க ரேவதி. ஆமா, என் பொண்ணுங்க எல்லாரும் வற்புறுத்தி கேட்டுக்கிட்டதுனாலதான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். ஆனா ரேவதி, நீ
என்னோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அது என்ன கண்டிஷன்னு கேட்குறாங்க. உன் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் இவர் போய் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும். அதுவும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் போய் பார்க்கணும். எனக்கு இது போதுமா, கல்யாணத்துக்காக நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா போய் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு சம்மதிச்சிங்கல்ல, எனக்கு இதுவே பெரிய சந்தோஷங்கிறாங்க ரேவதி. மாப்பிள நீங்க போய் நம்ம குடும்பத்தரகரை வர சொல்லுங்க. அவர் கொண்டு வர ஜாதகத்தை பார்த்து நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல வரனா பார்க்கலாங்கிறாங்க. சொத்து பத்தி இல்லைனாலும் பரவாயில்ல, முக்கியமா லட்சணமா இருக்கணும், வீட்டோட இருக்கிற மாப்பிளையாவும் இருக்கணும். என் பொண்ணை எதிர்த்து பேசாதவனா அவளுக்கு அடங்கி இருக்கணுங்கிறாங்க. அத்தை இவ்வளவு டீட்டெயில் எல்லாம் என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்லையேங்க. சுருக்கமா என்ன மாதிரி இருக்கணும்னு சொன்னீங்கன்னாவே போதுமே அத்தைங்கிறாங்க. முறைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ இல்ல அத்தை, நீங்க சொன்ன மாதிரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு போறாங்க. ரேவதியோட அப்பா ரேவதி கையை பிடிச்சிக்கிட்டு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க அம்மா அப்பாவை பார்க்க போறேன்னா அது உனக்கு தான் நம்ம நன்றி சொல்லணுங்கிறாங்க. அப்பா என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்கிறாங்க. உங்க அம்மா மனசு கல்லு மாதிரி இருந்த மனசை கரைச்சு எங்க அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு ஒத்துக்க வச்சிருக்கிய, அதுக்கு காலம்பூரா உனக்கு நன்றி சொல்லணுங்கிறாங்க ராஜா. அப்பா உங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுலயே எனக்கு பெரிய சந்தோஷம் பான்ட்டு தோல் மேல சாஞ்சுக்கிறாங்க. அப்பா மகளுக்கும் இருக்கிற பாசத்தை பார்த்து கார்த்தி பெருமிதமா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.